Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the DSA series, வந்து நம்ம ட்ரீஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ட்ரீயில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் அண்ட் ட்ரீயை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாகவே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, அதில் ஒன்று வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இன்னொன்று வந்து நான்-லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரேஸ் இருக்குது, டைனமிக் அரேஸ் தான் அதுவும் இருக்குது, அப்புறம் லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூவு எல்லாமே வந்து இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் தான் வரும். இந்த நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் அண்ட் இதுதான் வந்து லைக் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ். இது இல்லாமல் வி ஹாவ் சம்திங் எல்ஸ் ஆஸ் வெல், பட் லெட்ஸ் நாட் கோ தட் டீப். ஓகே, ஸோ இப்போ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இந்த ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எதுக்காக இந்த லீனியர் நான் லீனியர் சொல்கிறாங்கன்னா, இப்போ அரே மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவோம், இதே மாதிரி லைக் ஒன் சிங்கிள் லைனாக இப்படி போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவோம் இல்லையா. லிங்க் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் யூனோ அது கண்டினியூஸ் மெமரியாக இல்லைனாலுமே யூஆர் கன்சிடரிங் இட் திஸ் வே, லைக் இட்ஸ் லைக் இன் ஒன் சிங்கிள் லைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஸ்டாக்காக இருந்தாலும் ஸ்டாக்கை எதர் நீங்கள் அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அல்லது லிங்க் லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஈவன் தென் you'll have it in a one single line மாதிரியான ஒரு ஷேப்பில் வருது. கியூவாக இருந்தாலும் சரி, the data structures that you have seen so far, everything comes under this linear category. இப்போ இந்த நான் லீனியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ஒன் ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்காது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம we are going to focus specifically on trees, and tree is one such non-linear data structure. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கலாமே. நான் வந்து ஒரு ட்ரீ வந்து வரைகிறேன். ஓகே, ஸோ இது நான் வந்து எந்த ஒரு லாஜிக்கும் யூஸ் பண்ணல. இப்போ லைக் நார்மலாக எனக்கு தோன்ற மாதிரி ஒரு வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ட்ரீ. அண்ட் இந்த ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு நம்மளால சொல்ல முடியும். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இது உங்களால் டிஃபைன் பண்ண முடியுமா, எப்படி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால டிஃபைன் பண்ண முடியுமா? நோ. அரேஸாக இருந்துச்சுன்னா இட்ஸ் லைக் ஒன் சிங்கிள் லைன் இப்படி போகுது அப்படின்னு. லிங்க் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெயின் பெட்டி மாதிரி இப்படி அடிச்சு எடுத்து போகுது அப்படின்னு சொல்ல முடியும். பட் திஸ் இஸ் ஒரு லீனியராக இல்லாமல் வேறு பிரான்ச்சஸாக போகுது இல்லையா. ஸோ வி ஆர் காலிங் இட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு ட்ரீ அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ ஒரு ட்ரீ இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ அஸ்யூம் திஸ் இஸ் எ ட்ரீ, லைக் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் பார்க்கறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பிகாஸ் இது ஒரு நார்மல் ட்ரீயாக நீங்கள் இமேஜின் பண்ணக்கூடாது, ஒரு இன்வெர்டட் ட்ரீயாக நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஓகே, வாட் இஃப் திஸ் இஸ் அப்சைட் டவுன்? ஸோ இங்கே அதோட ரூட்ஸ் இருக்குது அண்ட் திஸ் இஸ் த ட்ரீ அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து அனாலகஸ். இதுதான் வந்து நம்ம ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ட்ரீயில் வந்து ரூட்ஸ் வந்து இந்த சைடு இருக்குது அண்ட் லீவ்ஸ் வந்து இந்த சைடு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் இந்த ட்ரீயில் இருக்கிற டெர்மினாலஜிஸும் இதை வச்சு நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்லி ஒரு நேச்சுரலி அக்கரிங் ட்ரீயை இன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ தட் இஸ் த ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் we are calling it non-linear because it doesn't look like a linear thing. It has a lot of branches. Okay, fine. இப்போ வந்து let us get into the actual terminologies. Once you understand these terminologies, அதுக்கப்புறம் தான் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் we can later see. முதல்ல இதில் இருக்கிற டெர்மினாலஜிஸை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல இது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இட் இஸ் அ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் இது வந்து ஹையரார்கிக்கல் ஃபார்மேட்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையரார்கிக்கல் அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருக்கிற ஹையரார்கி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிஇஓக்கு கீழே வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு கீழே வந்து மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அது கீழே எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையரார்கிக்கலாக போகுது இல்லையா. ஸோ அதுதான் அதனால இது வந்து ஹையரார்கிக்கல்னு சொல்கிறோம். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் வந்து ஒரு ஹையரார்கிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் அதில் இருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ்னால் என்னன்னு அடுத்து பார்க்கலாம்.
இந்த 1ன்னு போட்டிருக்கேன், 2, 3, 4, 5, இது 6, 7, 8, 9 இது எல்லாமே வந்து நோட்ஸ். இந்த சர்க்கிளா நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே நோட்ஸ். அண்ட் இந்த நோட்ஸ்ல தான் வந்து நம்ம டேட்டாவை ஆக்சுவலா ஸ்டோர் பண்ணுவோம். லைக் எப்படி ஒரு லிங்க் லிஸ்ட்ல நம்ம வந்து ஒரு நோடுன்னு சொல்லிட்டு இங்க டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் இல்லையா? அண்ட் திஸ் வில் பி த நெக்ஸ்ட் பாயிண்டர். ஸோ அதே மாதிரி இங்க ட்ரீலையும் வந்து அந்த நோட்ல தான் வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் நோட்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் எட்ஜஸ். ஓகே, இந்த ஆரோ மார்க்கோட போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் ஹேஸ் ஹையரார்கிக்கல் ஹையரார்கிக்கல் வேல அந்த நோட்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் இட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ட்ரீ. இப்போ இந்த நோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் சிங்கிள் எலிமெண்ட் இன் அ ட்ரீ. அதில் வந்து டேட்டா இருக்கும். அண்ட் அந்த டேட்டாவை தாண்டி யூ ஹாவ் லிங்க்ஸ் டு அதர் நோட்ஸ். ஓகே, a node will have links to other nodes that we call as edges. And edges ஓட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட கனெக்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து எட்ஜ். ஓகே, ஸோ இங்க 1ங்கிற ஒரு நோடு இருக்கு, இங்க 2ங்கிற ஒரு நோடு இருக்கு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற அந்த ஸ்ட்ரக்சர் தான் we call it an edge. நெக்ஸ்ட் இருக்கிற டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரீயை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும், மேலே தான் ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்று எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? திஸ் இஸ் ரூட். இதுதான் ரூட். ஓகேவா? அண்ட் இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இதுக்கும் மற்ற இதுக்கு கீழே இருக்கிறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். என்ன அப்படின்னு நோட் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற மற்ற எல்லா நோட்ஸ்லையுமே வந்து ஒரு இன்கமிங் எட்ஜ் இருக்கு. ஓகே, அதாவது இன்கமிங்னு என்ன சொல்றேன்னா ஆரோ வந்து உள்ள வருது. ஓகே, ஆரோ உள்ள வருது. இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ல ஒரு ஆரோ உள்ள வருது, 2 ஆரோ வெளியே போகுது. ஓகே, 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆரோ உள்ள வருது, 2 ஆரோ வெளியே போகுது. 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆரோ உள்ள வருது, ஒரு ஆரோ வெளியே போகுது. ஓகே, தட் இஸ் ஆல் இஸ் ஃபைன். பட் இந்த ரூட் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நோ இன்கமிங் ஆரோஸ். நான் வந்து இங்கே ஒரு ஆரோ போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் பேசிக்லி மீ பாயிண்டிங் அவுட் தட் திஸ் இஸ் த ரூட். ஓகே, ஸோ இந்த ரூட் நோடுக்கு இன்கமிங் எட்ஜ் எதுவுமே இருக்காது. இப்போ ரூட்னு ஒரு நோடை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோ இன்கமிங் எட்ஜஸ். ஓகே, இன்கமிங் எட்ஜ் எதுவுமே வந்து இருக்காது ரூட் நோடுக்கு. ஓகே, அண்ட் ரூட் தாண்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் சைல்டு நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த 2 அப்படிங்கிற நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 நோடு இஸ் த பேரண்ட் நோட் ஆஃப் 4 and 5. இந்த 4 நோடுக்கும் 5 நோடுக்கும் பேரண்ட் இந்த 2 நோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த 2 நோடு வந்து 1ஓட சைல்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, 1 இஸ் த ரூட் நோட் அண்ட் அதோட சைல்டு தான் வந்து இந்த 2ங்கிற நோடு. அண்ட் இந்த 2ஓட சைல்டு தான் இந்த 4ங்கிற நோடு அண்ட் 5ங்கிற நோடு. லைக் நார்மலி ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி தான். இங்கே கீழே இருக்கிற இது வந்து நம்ம சைல்டுன்னு சொல்கிறோம். சைல்டோட பேரண்ட்டை நம்ம பேரண்ட்னு தானே சொல்லுவோம். ஸோ இந்த 2ல இருந்து தான் 4, 5 ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ 2 இஸ் த பேரண்ட், 4 இஸ் த சைல்டு. ஓகேவா? அண்ட் இப்போ 2ஓட பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து 2ஓட பேரண்ட். ஓகே, நம்மளுக்கு எங்கேருந்து இன்கமிங் எட்ஜ் வருதோ that will be our parent. அண்ட் இந்த ட்ரீல முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1லேருந்து 2க்கு ஒரு இன்கமிங் எட்ஜ் வருது. அதே மாதிரி இங்கே 3லேருந்து 2க்கு ஒரு இன்கமிங் எட்ஜ் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வராது. ஓகே, அப்படி வந்துச்சுன்னா அது வந்து கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆயிரும். தட் வில் சி லேட்டர். ட்ரீல ஒரே ஒரு இன்கமிங் எட்ஜ் மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ இங்கே 2 அப்படிங்கிற நோடுக்கு ஒரு இன்கமிங் எட்ஜ் இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எட்ஜ் வந்து இருக்க முடியாது. ஒரே ஒரு பேரண்ட் தான் வந்து இருக்க முடியும். மல்டிபிள் பேரண்ட்ஸ் வந்து இருக்க முடியாது. ஸோ இப்போ இங்கே 3ல இருந்தோ இல்லை 7ல இருந்தோ வேற ஒரு இன்கமிங் எட்ஜ் வந்து உங்களால் ஃபார்ம் பண்ணவே முடியாது. பேரண்ட்டு இருந்து, அதுவும் ஒரே ஒரு பேரண்ட்டு இருந்து ஒரே ஒரு இன்கமிங் எட்ஜ் மட்டும் தான் வர முடியும் உங்களால் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இஸ் அ பேரண்ட் டு 4 and 5. இந்த ரெண்டு நோட்ஸுக்குமே வந்து 2 தான் வந்து பேரண்ட்டு அண்ட் 2 இஸ் அ சைல்ட் ஆஃப் நோட் 1. ஸோ 1ஓட சைல்டு தான் வந்து 2. அண்ட் இப்போ இந்த 1 அப்படிங்கிற ரூட் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 6 அப்படின்னு சொல்லிட்டு 3 சில்ட்ரன் இருக்குது இந்த 1 அப்படிங்கிற நோடுக்கு. ஓகேவா? ஸோ 1 ஹேஸ் 3 சில்ட்ரன். இதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ பேரண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், சைல்டுனா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் பேரண்ட் சைல்டு தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ளிங். ஓகே,
சிப்ளிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அண்ணாவோ, அக்காவோ, தம்பியோ, தங்கச்சியோ அதை வந்து நம்ம சிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேரண்ட் வந்து காமன். ஓகே, எங்க அப்பாவோ அம்மாவோ தே ஆர் காமன் ஃபார் போத் ஆஃப் அஸ். எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி 2 பேருக்குமே அவங்க காமனான பேரண்ட். ஸோ இப்போ அதே லாஜிக் இங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க 4ங்கிற நோடு 5ங்கிற நோடு 2 பேருக்குமே ஒரு காமனான பேரண்ட் 2ன்னு இருக்காங்க. ஓகே, ஸோ 2 வந்து இஸ் த பேரண்ட் ஆஃப் போத் 4 அண்ட் 5. அப்படி யோசிச்சீங்கன்னா இந்த 4, 5 ரெண்டுமே வந்து சிப்ளிங் நோட்ஸ் அப்படின்னு வந்து நீங்க சொல்ல முடியும். ஓகே, பிகாஸ் வி ஹாவ் அ காமன் பேரண்ட் 2 நோட். இந்த 4, 5 ரெண்டுமே வந்து சிப்ளிங்ஸ்னு சொல்ல முடியும். பட் இந்த 4ம் 7ம் சிப்ளிங்ஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா 4க்கும் 7க்கும் காமன் பேரண்ட் இருக்காங்களா? இல்ல. 4ஓட பேரண்ட் 2, 7ஓட பேரண்ட் வந்து 3. ஸோ அவங்க வந்து சிப்ளிங்ஸ் கிடையாது. ஓகே, நீங்க ஃபேமிலி ட்ரீ வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து கசின்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பிகாஸ் பேரண்டோட பேரண்ட் காமன் கிராண்ட் பேரண்ட் தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த 1ங்கிற நோடு தான் காமன் 4க்கும் 7க்கும். பட் பேரண்ட் வந்து சேம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதாவது 4ஓட பேரண்ட்டும் 7ஓட பேரண்ட் ரெண்டுமே வந்து அவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ். ஸோ அப்போ அப்படி யோசிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? கசின்ங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ எங்க அப்பா கூட பிறந்தவங்க என்னோட சித்தப்பா பசங்களோ, எங்களோட அத்தை பசங்களோ, மாமா பசங்களோ, மாமா பசங்க வரக்கூடாது, அத்தை பசங்கன்னு தான் வரணும். ஸோ தோஸ் யூனோ காமனா ஒரு கிராண்ட் பேரண்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தோஸ் வில் பி கசின்ஸ். பட் கசின்ஸ்லாம் இங்கே சொல்லி பழக்க மாட்டோம். மோஸ்ட்லி சிப்ளிங்ஸ் தான் இருக்கும். ஸோ சிப்ளிங்ஸ் மீனிங் ஒரு காமனான பேரண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 4 அப்படிங்கிற நோடுக்கு 5ங்கிற நோடுக்கும் 2ங்கிற ஒரு காமன் பேரண்ட் இருக்காங்க. ஸோ 4 and 5 ஆர் சிப்ளிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து லீஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லீஃப் நோட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருக்கிறது இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம லீஃப் நோட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் நோட்ஸ்னு சொல்லுவோம். எதுக்காகனா இதுல இருந்து ஒரு அவுட்வர்ட் எட்ஜ் இல்லை. ஸோ இதுக்கு வந்து சில்ட்ரன் இல்லை. ஸோ சில்ட்ரன் இல்லாத நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லீஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் எக்ஸ்டர்னல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 4, 5, 7, 8, 9 இது எல்லாமே வந்து லீஃப் நோட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் நோட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ சில்ட்ரன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து லீஃப் நோட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் நோட்ஸ். இப்போ எக்ஸ்டர்னல் நோட்ஸ்னு சொல்றோம்னா இப்போ இன்டர்னல் நோட்ஸ்னு ஏதாச்சும் இருக்கணும்ல. ஸோ சில்ட்ரன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்டர்னல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2ஆ இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், 6ஆ இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்டர்னல் நோட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருது பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஹாவ் சில்ட்ரன். ஓகே, ஸோ சில்ட்ரன் இல்லைன்னா லீஃப் நோட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் நோட்ஸ், சில்ட்ரன் இருந்தாங்கன்னா இன்டர்னல் நோட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சிஸ்டர்னா நம்ம தமிழ்ல வந்து முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். இப்போ ஆன்சிஸ்டர்னா என் ஃபேமிலியில இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் என்னோட ஆன்சிஸ்டர்ஸ். இப்போ இந்த 4 அப்படிங்கிற நோடை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4க்கு ஆன்சிஸ்டர் யாரெல்லாம்னா ரூட்ல இருந்து 4 வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே 4ஓட ஆன்சிஸ்டர்ஸா இருப்பாங்க. ஸோ 2 4ஓட ஆன்சிஸ்டர், 1ம் 4ஓட ஆன்சிஸ்டர். ஸோ இந்த 2 நோடுமே வந்து 4க்கு வந்து ஆன்சிஸ்டர்ஸ் தான். ஸோ ரூட்ல இருந்து இந்த நோடுக்கு வர்றதுக்கு வழியில எந்த நோடு வழியெல்லாம் வரோமோ அவங்க எல்லாருமே ஆன்சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த 7 அப்படிங்கிற நோடுக்கு ஆன்சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்ல இருந்து 7க்கு எப்படி வர முடியும்னு பார்ப்போம். ஸோ 7ஓட பேரண்ட் பார்த்தீங்கன்னா 3, 3ஓட பேரண்ட் பார்த்தீங்கன்னா அதான் ரூட் 1. ஸோ அப்போ 7ல இருந்து 3, 3ல இருந்து 1. ஸோ இந்த திசையில ஆரோ போடக்கூடாது, பட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். அப்போ 7ஓட ஆன்சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 and 1 ஆர் 7's ஆன்சிஸ்டர்ஸ். ஸோ ஆன்சிஸ்டர்ஸ்னா ரூட்ல இருந்து இந்த நோடுக்கு யாரெல்லாம் மூலமா வந்திருக்கோ அவங்க எல்லாருமே ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, இதே மாதிரி இன்னொன்று இருக்கு டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் டிசெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எனக்கு அடுத்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்னோட டிசெண்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3 அப்படிங்கிற ஒரு நோடு எடுத்துக்கிட்டேன்னா 3ஓட சில்ட்ரன் யாரெல்லாம்? அவங்க எல்லாருமே என்னோட டிசெண்டன்ஸ். 7, 8 ரெண்டுமே என்னோட டிசெண்டன்ஸ். பட் இதுல நீங்க என்ன யோசிக்கணும்னா என்கிட்ட இருந்து லீஃப் நோடு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே என்னோட டிசெண்டன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கிராஃபை வந்து கொஞ்சம் கிராஃப் சொல்லக்கூடாது, ட்ரீயை வந்து கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் 10ன்னு ஒரு நோடு போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து 11ன்னு ஒரு நோடு, அண்ட் இங்கே வந்து 12ன்னு இன்னொரு நோடு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3ஓட டிசெண்டன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ 3ஓட டிசெண்டன்ஸ்னா 3ஓட இமீடியட்டான சில்ட்ரன். ஸோ 3ஓட இமீடியட்டான சில்ட்ரன்னா 7, 8 ரெண்டுமே 3ஓட டிசெண்டன்ஸ் தான். அப்புறம் 7ஓட சில்ட்ரன் யாருன்னு பார்க்குறோம். 7ஓட சில்ட்ரன் வந்து 10, 11. அப்புறம் 10க்கு சில்ட்ரன் இருக்காங்கன்னா பார்க்குறோம், இல்லை. 11க்கு சில்ட்ரன் இருக்காங்களான்னு பார்க்குறோம், இருக்கு. 12. ஸோ அதையும் சேர்த்து போட்டுறோம். அப்புறம் 8க்கு சில்ட்ரன் இருக்காங்களா? இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே
3யோட டிசெண்டன்ஸ் தான். ஸோ அந்த 3 அப்படிங்கிற நோடுல இருந்து அதுக்கு கீழே எங்கெல்லாம் வருதோ எல்லாருமே 3யோட டிசெண்டன்ட் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த எல்லா நோட்ஸுக்கும் ஆன்சிஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் தான். ஸோ ரூட் தான் வந்து எல்லா நோடுக்கும் ஆன்சிஸ்டர். அண்ட் ரூட்டோட டிசெண்டன்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆல் நோட்ஸ் இன் திஸ் ட்ரீ ஆர் டிசெண்டன்ஸ் ஆஃப் திஸ் ரூட் நோட். ஓகே, ஏன்னா எல்லாருமே ரூட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே டிசெண்டன்ஸ் ஆஃப் 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சப்ட்ரீ அப்படிங்கிறது ஒரு ட்ரீக்குள்ளேயே இன்னொரு போர்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா தட் இஸ் வாட் வி கால் அஸ் அ சப்ட்ரீ. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன், இங்க 3ல இருந்து இருக்கிற எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்றேன். ஓகே, ஸோ 3 அண்ட் இட்ஸ் டிசெண்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ட்ரீ. ஓகேவா? எதனால இது சப்ட்ரீன்னு சொல்றோம்னா இந்த நோடு வந்து ரூட் கிடையாது, பட் இதுவுமே ஒரு ட்ரீ தானே, இதுக்குமே வந்து வெளியே போற எட்ஜ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் இது 3 தான் ஆன்சிஸ்டர் அண்ட் இவங்களுக்கு இத்தனை டிசெண்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் போர்ஷன் ஆஃப் அ ட்ரீ. லைக் எப்படி ஒரு அரே எடுத்துக்கிட்டு அந்த அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் நம்மளால ஒரு சப் அரேன்னு சொல்ல முடியுதோ, அதே மாதிரி இந்த ட்ரீல திஸ் பர்டிகுலர் போர்ஷன் இஸ் அ சப் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு நார்மலா ஒரு ட்ரீ அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுல நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி டைப்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்றேன். பட் ட்ரீ அப்படின்னாலே அதுக்கு வந்து இந்த மாதிரி சில்ட்ரன் வந்து இருப்பாங்க. அண்ட் இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த 1க்கு வந்து 3 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இப்போ 3ஓட நிப்பாட்டணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ராவா சில்ட்ரன் வந்து வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இங்க 3க்கு பார்த்தீங்கன்னா 2 சில்ட்ரன் தான் இருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். 6க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டு தான் இருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ நம்பர் ஆஃப் சைல்டுக்கு வந்து ஒரு லிமிட் வந்து கிடையாது நார்மல் ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். பட் இதே இது 2 சில்ட்ரன் வரைக்கும் தான் மேக்ஸிமம் 2 தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா தட் பிகம்ஸ் அ பைனரி ட்ரீ. தட் வில் see லேட்டர். பட் சொல்றேன் ஜென்ரலி ட்ரீஸ்ல நம்பர் ஆஃப் சில்ட்ரனுக்கு லிமிட் கிடையாது. பட் இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரனை வந்து நோட் பண்றதுக்காக ஒரு டேர்ம் வச்சிருக்கோம் விச் இஸ் கால்ட் அஸ் டிகிரி ஆஃப் அ நோட். ஓகே, டிகிரி ஆஃப் அ நோடுனா என்னன்னா இந்த நோடு இருக்கு. இப்போ 1ங்கிற நோடு இருக்குன்னா அந்த 1ங்கிற நோடுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தட் வில் பி த டிகிரி ஆஃப் தட் நோட். ஸோ இப்போ இந்த 1 அப்படிங்கிற நோடுக்கு 3 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ டிகிரி ஆஃப் த நோடு 1 இஸ் 3. இப்போ அதே மாதிரி 6 அப்படிங்கிற நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டிகிரி 1 தான், பிகாஸ் ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கு. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து டிகிரி 2. 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து டிகிரி 1 தான், பிகாஸ் 1 சைல்டு தான் இருக்கு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்களோ அதை வச்சு நம்ம டிகிரி ஆஃப் தட் நோட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதே மாதிரி டிகிரி ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ டிகிரி ஆஃப் த ட்ரீ அப்படின்னா ஆஃப் ஆல் த நோட்ஸ் இன் திஸ் ட்ரீ, இந்த ட்ரீல இருக்கிற எல்லா நோடையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எந்த நோடுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிகிரி இருக்கோ, மேக்ஸிமம் சில்ட்ரன் இருக்காங்களோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ட்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா 3 சில்ட்ரனோட ரூட் தான் இருக்குது, விச் இஸ் ஃபைன். ஸோ மேக்ஸிமம் சில்ட்ரன் இருக்கிறது இந்த இடத்துல தான். அண்ட் திஸ் வீல் டெல் அஸ் த டிகிரி ஆஃப் த ட்ரீ. ஸோ டிகிரி ஆஃப் த ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ 3. அடுத்து வந்து லெவல் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ லெவல் என்ன அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம கோடு போட்டு பிரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது இதை வந்து நம்ம 0th லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த 2வது அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இமீடியட் சில்ட்ரன் ஆஃப் ரூட் நோட்ஸ் எல்லாமே வந்து லெவல் 1ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறது செகண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது தேர்ட் லெவல். அண்ட் இங்கே லாஸ்ட்டாக இது ஒன்று மட்டும் 4th லெவலில் இருக்கு. ஓகே, ஸோ ரூட்டை வந்து நம்ம 0th லெவல்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படிங்கிறத போகும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வரைகிறத வச்சு யோசிக்காதீங்க. ரூட்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது எத்தனாவது லெவலில் இருக்கிற நோட் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 8 அப்படிங்கிறத எடுத்தோம்னா 8 வந்து 8ஓட பேரண்ட் 3, 3ஓட பேரண்ட் 1, அதுதான் வந்து ரூட். ஸோ இப்போ ரூட்லேருந்து 2 இது தள்ளி இருக்குது இல்லையா? ஸோ 2 இது தள்ளி இருக்கிறதுனால இது வந்து செகண்ட் லெவலில் இருக்கிற ஒரு நோடாக இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் லெவலில் இருக்கிற ஒரு நோடாக இருக்குது. ஸோ அதான் ரூட்டில் இருக்கிறது 0th லெவல். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கு எப்போயுமே 0th லெவலில் 1 தான் இருக்கும், பிகாஸ் ஒரு ரூட் தான் இருக்க போகுது. ஸோ 0th லெவலில் ரூட் மட்டும் தான் இருக்கும். ஐ எம் ஸோ சாரி. ஓகே, அண்ட் ரூட்டோட சில்ட்ரன்லாம் வந்து லெவல் 1ல் இருப்பாங்க. ரூட்டோட கிராண்ட் சில்ட்ரன் எல்லாமே லெவல் 2ல இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே அது மாதிரி போய்கிட்டே இருக்கும்.
ஓகே, ஸோ இதுதான் வந்து லெவல் ஆஃப் அ ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த லெவல் ஆஃப் அ ட்ரீ முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இன்னும் 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். விச் இஸ் ஹைட் ஆஃப் அ நோட் அண்ட் டெப்த் ஆஃப் அ நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெப்த் ஆஃப் அ நோட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டெப்த் ஆஃப் அ நோட் அப்படின்னா ரூட்ல இருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறத நம்ம வந்து டெப்த் ஆஃப் அ நோட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ 10 அப்படிங்கிற ஒரு நோட நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது வந்து எத்தனை எட்ஜ் ரூட்ல இருந்து இந்த இந்த நோட ரீச் பண்றதுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்குதோ அதுதான் வந்து என்னோட டெப்த் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ ரூட்ல இருந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 எட்ஜ் வந்து இருக்குது இல்லையா? ஸோ டெப்த் ஆஃப் திஸ் நோட் இஸ் 3. ஓகேவா? டெப்த் வந்து 3 அப்படின்னு சொல்லுவோம். இதே இது 8 அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூட்ல இருந்து 2 எட்ஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால இதோட டெப்த் வந்து நம்ம 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதே மாதிரி ஹைட்னு ஒண்ணு இருக்கு. ஹைட் என்னன்னா, இந்த நோட்ல இருந்து கீழ இருக்கிற லீஃப்க்கு போறதுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்குதோ அத வந்து ஹைட் ஆஃப் அ நோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 3 அப்படிங்கிற நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருந்து லீஃப்க்கு போணும். இங்க 8க்கு போனீங்கன்னா இங்க ஒரு லீஃப் வந்துருது. பட் அத கன்சிடர் பண்ணக்கூடாது. லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற லீஃப் என்னவோ அததான் வந்து ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப இங்க இருக்கிற லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற லீஃப்னா என்ன? இதுதான் வந்து இந்த 12 தான் வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிற லீஃப். அதனால 3 யோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3. 3யோட இந்த 3ங்கிற நோடோட ஹைட் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 3 தான். ஓகே, இப்போ இதே இது 6 அப்படிங்கிற நோடோட ஹைட் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதே ஒரே ஒரு சைல்டு தான். தட் இஸ் ஆல்சோ a லீஃப் நோட். ஸோ அப்ப இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 1 தான். இதோட டெப்த்தும் 1 தான். பிகாஸ் ரூட்ல இருந்து ஒரு எட்ஜ்லயே வந்து ரீச் ஆயிருது. ஸோ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா டெப்த்னா ரூட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குதோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் டெப்த். ரூட்ல இருந்து எத்தனை எட்ஜ் வருதோ அதை நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட்ல கரண்ட் நோடுல இருந்து லீஃப் நோடு லாங்கஸ்ட் லீஃப் நோடு எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதை வந்து அத்தனை எட்ஜஸை வந்து நம்ம ஹைட் ஆஃப் அ ட்ரீ ஆர் ஹைட் ஆஃப் அ நோட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க வந்து ஹைட் ஆஃப் அ ட்ரீ அப்படிங்கறத கூட சொல்லலாம். ஸோ ஹைட் ஆஃப் அ ட்ரீ அப்படின்னா அது வந்து இருக்கிறதுலே கீழே இருக்கிற நோடு வந்து எவ்வளவு தூரங்கிறத வச்சு இங்க ஹைட் ஆஃப் அ ட்ரீன்னு சொல்லலாம். ஓகே, இன்னும் ஒரு 2-3 டெஃபினேஷன் தான் பாக்கி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாத் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து வரைஞ்சு காமிச்சேன் இல்லையா? இது கொஞ்சம் க்ரௌடட் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு புரியுது. ஐ வில் ட்ரை அண்ட் எரேஸ் சம் திங்ஸ். கொஞ்சம் கிளியர் அப் பண்ண பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட 3 அப்படிங்கிற நோடு இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 3ல இருந்து 11 அப்படிங்கிற நோடுக்கு 12 கிடையாது 11ங்கிற நோடுக்கு நான் போகணும்னா அதை எப்படி போவேன்? 3 to 7, 7 to 11 அப்படின்னு சொல்லி போவேனா? 3 to 7, 7 to 11 அப்படின்னு சொல்லி போவேனா? ஸோ இதை தான் வந்து நம்ம பாத் ஆஃப் அ நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாத் லென்த்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை எட்ஜ் இருக்கு? 2 எட்ஜ் இருக்கு. அதை தான் வந்து நம்ம பாத் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு போகிறதுக்கு எந்த எந்த நோடு வழியா போறோமோ அதுதான் வந்து நம்ம பாத் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதுல எத்தனை எட்ஜ் இருக்குதோ அதை வந்து நம்ம பாத் லென்த் அப்படின்னு சொல்றோம். இப்போ 6ங்கிற நோடுல இருந்து 8ங்கிற நோடுக்கு பாத் என்னன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பாத்தே கிடையாது. பிகாஸ் நான் ஆரோ ஆல்ரெடி போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்க. இங்க இருந்து தான் இங்க வர முடியும். உங்களால இங்க இருந்து அங்க ரிவர்ஸ்ல போக முடியாது. ஓகேவா? ஸோ ஆரோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் உங்களால டிராவல் பண்ண முடியும். ரிவர்ஸ்ல டிராவல் பண்ண முடியாது. ஸோ 6ல இருந்து 8க்கு பாத் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தேர் இஸ் நோ பாத் பிட்வீன் 6 அண்ட் 8. பட் இதே இது இப்போ 3க்கும் 10க்கும் பாத் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். 3 to 7, 7 to 10ன்னு பாத் இருக்கு. 3க்கும் 8க்கும் பாத் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். 3 to 8ன்னு சொல்லிட்டு டைரக்ட் பாத்தே இருக்குது. அந்த பாத் லென்த் வந்து 1 அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ 2 நோடுக்கு எப்படி நீங்க டிராவல் பண்றீங்கிறது பாத் அண்ட் அதோட லென்த்தை வந்து நம்ம பாத் லென்த் அப்படின்னு சொல்றோம். அண்ட் லாஸ்ட்லி சைஸ் ஆஃப் அ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சைஸ் ஆஃப் அ ட்ரீ அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இந்த ட்ரீல எத்தனை இருக்குதோ அதுதான் வந்து சைஸ் ஆஃப் அ ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ட்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 12 நோட்ஸ் இருக்குது. ஓகே, நோட்ஸ் எட்ஜஸ் மாற்றி சொல்றேன்னா என்னன்னு தெரியல. டோட்டலா எத்தனை நோட்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து சைஸ் ஆஃப் அ ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ட்ரீல 12 நோட்ஸ் இருக்குது. ஸோ த சைஸ் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் 12. அண்ட் இந்த 12 வச்சுட்டு நீங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். எத்தனை நோட்ஸ் இருக்குதோ அதை என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n-1 எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நீங்க வேணா எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எட்ஜ் இருக்கு. ஓகே, ஸோ எத்தனை நோட்ஸ் இருக்கோ அது -1 எட்ஜஸ் இருக்கும். எதனால -1 போடுறோம்னா எல்லா நோடுக்கும் ஒரு இன்கமிங் எட்ஜ் தான் இருக்கும் அண்ட் ரூட் நோடுக்கு இன்கமிங் எட்ஜ் இருக்காது. அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் மைனஸ் த ரூட் நோடுன்னு போட்டீங்கன்னா அத்தனை எட்ஜஸ் வந்து இருக்க போகுது. அவ்வளவுதான், பேசிக் சிம்பிள். ஸோ சைஸ் ஆஃப் ட்ரீ அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நோட்ஸ் -1 அப்படிங்கிறது தான் will be the answer. So I think this covers the basic terminologies of trees. இந்த வீடியோ இன்னொரு தடவைனாலும் பாருங்க. Get these terminologies into your head.
ஏன்னா நான் அடுத்தடுத்து சொல்கிறப்ப நோடு எட்ஜு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது புரியணும். பேரண்ட்டு, கிராண்ட் பேரண்ட்டு, சில்ட்ரன், சிப்ளிங்லாம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் லுக் இன்டு வாட் அ பைனரி ட்ரீ இஸ். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.